ஜூன் 26 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. சுலபமான பணம். இன்றைய வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 27 வரை. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். குறிப்பு வசனம்: உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6:21. 1700களின் பிற்பகுதியில் கனடாவின் நோவா ஸ்காட்டியா என்ற இடத்தில் அமைந்திருந்த ஓக் தீவில் ஒரு இளைஞன் ஒரு மர்மமான பள்ளத்தை கண்டுபிடித்தார். கடற்கொள்ளையர்கள் அங்கே புதையலை மறைத்து வைத்திருக்கின்றனர் என்று யூகித்து அவர் மற்ற 2 சேர்ந்து தோண்டத் தொடங்கினார். அவர்கள் எந்த புதையலையும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அந்த வதந்தியானது அவரின் வாழ்க்கையின் பெரும்பான்மையை வீணடித்தது. தொடர்ந்து பல நூற்றாண்டுகள் பலர் அதே பள்ளத்தை தொடர்ந்து தோண்ட ஆரம்பித்தனர். காலத்தையும் பொருட்செலவையும் வீணடித்தனர். தற்போது அந்த பள்ளம் 100 அடிக்கும் மேலாக ஏறத்தாழ 30 மீட்டர் ஆழம் கொண்டதாய் இருக்கிறது. மனதை ஆட்டிப்படைக்கும் இது போன்ற பிடிவாத எண்ணங்கள் மனிதனுடைய இருதயத்தை வெறுமையாக்கி விடுகின்றன. அதுபோன்ற ஒரு மனிதனின் திருக்கான எண்ணம் என்பதை குறித்த ஒரு சம்பவத்தை வேதம் பதிவிடுகிறது. எலிசா என்னும் பிரம்மாண்டமான தீர்க்கதரிசியின் நம்பகமான வேலைக்காரனாய் கேயாசி வெகு நாட்கள் செயல்படுகின்றான். சீரிய தேசத்தின் படைத்தளபதி குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதால் எலிசாவுக்கு கொடுத்த விலையேற பெற்ற பரிசை எலிசா ஏற்க மறுத்தார். ஆனால் கேயாசி அவற்றை இச்சித்து அவர்களுக்கு பின்னாகச் சென்று அதை வாங்கிக் கொண்டான். கேயாசி வீடு திரும்பிய போது அவன் எலிசாவிடம் பொய் சொல்லுகிறான். ஆனால் எலிசாவுக்கு அது தெரிந்து விடுகிறது. அவன் அவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா என்று கேட்கிறார். கடைசியில் கேயாசி என்ன எதிர்பார்த்தானோ அதை பெற்றுக்கொண்டான். ஆனால் எது முக்கியமானதோ அதை இழந்து விட்டான். இயேசு இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை தேடாமல் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று நமக்கு கற்பிக்கிறார். உங்களின் இருதயத்தின் பொக்கிஷங்களை அடைவதற்கான குறுக்கு வழியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசுவை பின்பற்றுவது மட்டுமே வெறுமையான உங்கள் இருதயத்தை நிரப்புவதற்கான சரியான வழி.
நீங்கள் எதை அதிகமாய் விரும்புகிறீர்கள்? என்ன நாட்டங்கள் மற்றும் தொல்லைகள் உங்களை வெறுமையாய் உணரச் செய்கிறது? அன்பான தேவனே, என்னுடைய விருப்பங்களை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு பிரியமான பொக்கிஷங்களை நான் நாடுவதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென்.